கடந்த சில தினங்களுக்கு முன்பு கர்நாடகாவைச் சேர்ந்த 116 வயது பாட்டி திருப்பதி சுவாமியை தரிசனம் செய்ய வருகை தந்தார். தன் குடும்பத்துடன் வந்திருந்த இந்த பாட்டியம்மாள் படியேறித்தான் வெங்கடாஜலபதியை தரிசனம் செய்வேன் என்று பிடிவாதம். அவர்கள் குடும்பத்தினரும் அவரது விருப்பத்தை நிறைவேற்றும் விதத்தில் 116 வயது மூதாட்டியை படியேறி அழைத்து சென்றனர். தன்னம்பிக்கையும் இறைபக்தியும் இருந்தால் எந்த சாதனையும் செய்யலாம் என்பதை இந்த வயதான பாட்டி நிரூபித்துள்ளார். திருப்பதி ஏழுமலையானை இவர் தரிசிக்க வந்த செய்தி சமூக வலைதளத்தில் பரவிய நிலையில் திருப்பதியில் நடந்தது என்ன? இதோ பாருங்கள். ஏழுமலையானை தரிசிக்க நீங்கள் விருப்பப்பட வேண்டாம். அவன் விருப்பப்பட்டால் எந்த மலை ஏறியும் வந்துவிடலாம். அப்படி ஒரு தரிசனத்தை தான் 116 வயது மூதாட்டிக்கு தந்துள்ளார் திருப்பதி ஏழுமலையான் வெங்கடேச பெருமாள். இவர் விருப்பம் படியேறி பெருமாளை தரிசிக்க வேண்டும். நான் இருக்கிறேன் வா என்று அழைத்தான் பெருமாள். 116 வயது நிரம்பிய நவநீத அம்மாள் அலிபிரி பாதையில் 3550 வடியேறி திருப்பதி மலை சென்று ஏழுமலையானை தரிசிக்க சென்றவருக்கு கிடைத்ததடா பெரும் வரவேற்பு, விஐபி தரிசனம். அங்கிருந்த பக்தர்களும் ஊழியர்களும் அவரை வணங்கினர். ஏழுமலையானின் அருள் பெற்ற பெண்மணி அல்லவா, அவரை தரிசிக்க வந்தவருக்கு விஐபி தரிசனம், நேரடி தரிசனம். கோயில் ஊழியர்கள், கோயில் முக்கியஸ்தர்கள் அவரை வரவேற்று சுவாமியை தரிசனம் செய்ய வைத்து மீண்டும் கோயிலுக்கு வெளியே வந்து பாதுகாப்பாக அழைத்து வரும் காட்சியைத்தான் தற்பொழுது நீங்கள் பார்க்கிறீர்கள். சமூக வலைதளங்களில் இவரை பற்றிய செய்தி பெரும் பரபரப்பாக பரவிய நிலையில் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தனது வலைதளத்தின் உண்மையான பக்திக்கு வயது பொருட்டே அல்ல, திருப்பதி ஏழுமலையானின் தெய்வீக தரிசனத்தை பெற கர்நாடகாவைச் சேர்ந்த 116 வயது மூதாட்டி நடந்தே திருமலைக்கு வந்ததை கண்டு வியந்தேன் என்று குறிப்பிட்டுள்ளார். இப்படி உலகமே வியந்துள்ளது இந்த நவநீதம்மா பாட்டியினுடைய பக்தியை அறிந்து. ஏழுமலையாரை நினைத்து விட்டால் போதுமா? அவனை தரிசிக்க நினைத்து விட்டால் போதுமா? அவன் உங்களை நினைக்க வேண்டும். அப்படி ஒரு தரிசனத்தை எல்லோரும் கண்டு மகிழ இந்த 116 வயது பாட்டிக்கு தரிசனம் தந்தான் வெங்கடேசன பெருமாள். இதோ திருப்பதி ஏழுமலையில் நடந்தே சென்ற 116 வயது மூதாட்டிக்கு திருப்பதி ஏழுமலையான் கோயிலின் பக்தர்களும் அங்கு பணிபுரியும் ஊழியர்களும் பாராட்டி சால்வை போர்த்தி அழைத்து செல்லும் காட்சி. அவர்கள் குடும்பத்தினருக்கும் ராஜ மரியாதை. எல்லோரும் ஏழுமலையானை தரிசனம் செய்த இந்த மூதாட்டியை தரிசனம் செய்த பெரும் பாக்கியம் என்று பாராட்டியது மிகப்பெரிய மிகப்பெரிய குடுப்பனை என்று அனைவரும் அந்த மூதாட்டியிடம் ஆசீர்வாதம் பெற்றார்கள். ஏழுமலையானின் கோயில் கோபுரத்தை நோக்கி கைகூப்பி வணங்கி நின்ற இந்த மூதாட்டி பக்தியின் கடல், இறைவனின் கடல், இறைவனின் ஆசை, இறை தொண்டு, இப்படி பல்வேறு வார்த்தைகளில் பாராட்டலாம். உங்களுக்காக பத்மம் யூடியூப் சேனல் இந்த காட்சியை உங்களுக்கு வழங்குகிறது. பக்திக்கு மிஞ்சது எதுவுமில்லை. இறைவன் நினைத்து விட்டால் வயது ஒரு பொருட்டே அல்ல. அவன் துணைக்கு வருவான், உங்களை அழைத்து செல்வான், காட்சி தருவான் என்பதுதான் இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது. இதோ திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்துவிட்டு வரும் நவநீதம்மா 116 வயது. எல்லோருக்கும் இந்த ஆசை இருக்கத்தான் செய்யும். ஆண்டவனின் ஆசையும் அருளும் வேண்டுமல்லவா? இதோ உங்களுக்காக.
సార్ ప్రసన్న కూర్చోబెట్టానండి చాలా వీడియో వైరల్ చేస్తే చైర్మన్ సార్కి వెళ్ళిన దానికి చైర్మన్ సార్ మాకు విఐపి దర్శనం కల్పించి మాకు మా అమ్మమ్మని అందరినీ దర్శనం భాగ్యం ఇచ్చారు. చైర్మన్ సార్కి కృపంగా దైవ కృపంగా మాకు విఐపి దర్శనం అయిందన్న చాలా సంతోషంగా ఉంది. మర్చిపోయిన రోజుగా గుర్తుపెట్టుకుంటాము. అందరికీ ధన్యవాదాలు. దేవస్థానం వాళ్ళకి అందరికీ నమస్కారాలు చేస్తాను. ధన్యవాదాలు. చెన్నై మీరు వచ్చి తిరుపతికి వచ్చి 10 సంవత్సరాలు 10 అవుతుంది. 10 ఏళ్ళుగా తిరుపతిలో ఉన్నాం. నడక మార్గంలో మీకు అంగడి ఏమన్నా ఉందా? ఏం లేదు. కింద ఆటో దొరుకుంటాం సార్. ఆటో పెద్ద వేడ ఉంటుంది, ఇంటికాడే ఉంటుంది. దర్శనానికి రావాలని ఎట్లా అనుకున్నారు? నడిచి ఆమె టార్చర్ చెప్పేసి మాకు ఆమె మీద రావాలని నడిచే పోవాలని నడిచే వచ్చాం.